கிராமத்துல வீட்டு வாசலையும் சரி, பின் தோட்டத்திலயும் சரி கறிவேப்பிலை வச்சிருப்பாங்க. ஒரு லீஃப் பறிச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. அவங்க கூந்தல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். சரி வாங்க, இதுதான் தேவையான பொருட்கள். இதை எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி கறிவேப்பிலை நல்லா கழுவிட்டு, அலசி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு செஞ்சா இன்னும் நல்லது. அது தண்ணிலாம் சுண்டியிருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இல்லன்னா நீங்க ஒரு வாணல் எடுத்து நல்லா லைட்டா வதக்கிட்டு, இல்லன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி திரும்ப வதக்கிட்டு, கடுகு, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம் இல்லன்னா நெல் சீரகம் போட்டா தான் நல்லாயிருக்கும். நெல் சீரகம், அதுக்கப்புறம் கடலை பருப்பு வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு லெமன் சைஸ் புளி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு நல்லா போட்டு நல்லா மையா அரைச்சுக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் எண்ணெய், திரும்பவும் கடுகு, கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, உங்ககிட்ட முந்திரி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் முந்திரி, கொஞ்சோண்டு கடலை பருப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்குங்க. கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டாலும் ஓகே. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி வச்சதை கொட்டி சாதத்தை கொட்டி கிண்டி எடுத்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி